பழனிசாமியால் எதுவுமே செய்ய முடியாது, மிரட்டுகிறார். அவர் மிரட்டலுக்கு பயந்து கொண்டு திரும்பவும் அங்கே செல்கின்ற காட்சியை பார்க்கிறேன். அதிமுகவில் இரு அணிகளாக பிளவுபட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. இரு அணிகளும் தற்போது ஒரே அணியாக இணைந்து செயல்படுவதாகவும் தெரிகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? புதிய தலைமுறைக்கு வணக்கம். முதல்ல இது என்ன உலக அதிசயமா பாக்குறீங்க நீங்க? எனக்கு சிரிப்பு தான் வருது இதை பார்த்து. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 47 பேரு, அதுல 26 பேர் சரியா டி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர், வேலுமணி முன்னாள் அமைச்சர்னு இரண்டாக பிளவுபட்டு பார்த்தோம். ஆனா அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த கட்சிக்கு உழைத்தவர்கள். ஏதோ ஒன்னோ ரெண்டு பேரோ புதுசா இருக்கலாம். ஆனா அவர்களை அப்படியே தூக்கி கூண்டோடு கட்சியை விட்டு நீக்குவது, டிஸ்குவாலிபிகேஷன் கொண்டு போய் கொடுப்பது, சபாநாயகரிடத்திலே கொடுத்து கட்சியை விட்டு எம்எல்ஏ பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லுவது, இதெல்லாம் ஒரு நியாயமான செயலா? இது டிஸ்குவாலிபிகேஷன் எப்படி வரும்? 2 விப்பு இருக்கும்போது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. சட்டத்துல இடமில்லை. ஏற்கனவே ஓபிஎஸ் என்கிற முன்னாள் முதலமைச்சர் 11 பேர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிக்க செய்தார், வாக்களித்தார். 9 வருடங்கள் ஆயிற்று. உச்ச நீதிமன்றத்திற்கு போனது, அங்கிருந்து திரும்பி உத்தரவிடப்பட்டு சட்டமன்ற செயலாளருக்கு இதை நடவடிக்கை எடுக்க சொன்னார்கள், சபாநாயகருக்கு எடுக்க சொன்னார்கள். இதே திரு தனபால் அவர்கள் தான் இருந்தார். குப்பையிலே தூக்கி எறிந்து விட்டார்கள். டிஸ்குவாலிஃபையும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா இல்லையா? இவர் யாரை மிரட்டுகிறார்? இவர்கள் திரும்ப போவது என்பது கேவலமான செயல். பிரிந்து வந்தவர்கள் அதில் நிதானமாக நிற்க வேண்டும். தன்னுடைய பதவியை எடுத்து விட்டாரே என்ற கோபத்தில் இருக்க வேண்டும். அம்மா வழியிலே சுயமரியாதையாக செயல்பட வேண்டும். பழனிசாமியால் இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. இங்கிருந்து பிரிஞ்சு போய் இடி விழுந்தது, கை ஓங்கியது, பழனிசாமியிடம் எல்லோரும் திரும்பி விட்டார்கள். இப்ப அதனால என்ன பயன்? நேற்றைய தினம் பிரிந்து சென்ற இசைக்கே சுப்பையா எனது நண்பர் சொன்னார் மிக தெளிவாக, 5 வருடங்களுக்கு நாம் என்ன செய்வது? மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அம்மா வழியில். வேற வழியே இல்லைங்க, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொன்னார். ஆகவே இந்த தலைமை மீது நம்பிக்கை இல்லாமல் தான் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே சென்று விட்டார்கள். எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொன்ன வேலுமணியினுடைய வார்த்தை என்னாச்சு? அப்ப நீங்க அதுல கவனமா இருந்தீங்கன்னா, அவர் சொல்லும் பொழுதே முன்னாள் சபாநாயகர் தனபால் வெளியிலே போகிறார். அவர் சொல்லும் பொழுதே வேணுகோபால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது தலைவராக இருந்த வேணுகோபால், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் வெளியிலே போகிறார். நிழலாக இருந்த செம்மலை வெளியிலே போகிறார். பழனிசாமியால் எதுவுமே செய்ய முடியாது, மிரட்டுகிறார். அவர் மிரட்டலுக்கு பயந்து கொண்டு திரும்பவும் அங்கே செல்கின்ற காட்சியை பார்க்கிறேன். ஆகவே 5 பேர் தாவேக்காவுக்கு வந்திருக்கிறார்கள். அதே வழியில் தாவேக்காவிற்கு வந்தால் இவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும். இல்லை என்றால் அந்த வாக்காளருடைய வெறுப்புக்கு ஆளாகி விடுவார்கள். ஆகவே மீதமுள்ளவர்கள் தாவேக்காவுக்கு போவதுதான் சரியான முடிவு. இல்லை என்றால் முதலில் சி.வி. சண்முகம் எடுத்த முடிவுபடி பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக நிலைத்து நிற்கும், மீண்டெழும், இதெல்லாம் நடக்கும். ஆகவே இந்த பூச்சாண்டி வேலை சபாநாயகர் எடுத்து விடுவார் என்று சொல்லுவதெல்லாம் அதை நம்ப வேண்டாம். அது நடக்கவே நடக்காது என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். எந்த பாதிப்பும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்த்து வாக்களித்ததால் வராது. 2 விப்பு இருப்பதால் அதில் பிரச்சனைகள் இருக்கிறது. இதுல பலருடைய மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மறுபடியும் இபிஎஸ் அணிக்கு சென்றிருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு அந்த பொறுப்பு பதவி மறுபடியும் கொடுக்கப்படுமா? கேவலமான செயல். அது இனிமேல் கொடுத்தால் என்ன? அந்த மாவட்ட செயலாளராக இவர்கள் வந்தால் என்ன? என்ன சுயமரியாதை இருந்தது? ஒரு மனிதர் மாவட்ட செயலாளர் எல்லாம் தூக்கி எறிகிறார், மரியாதை இல்லை. அதை எதிர்த்து போரிடுவேன் என்று சொல்லிதான் இவர்கள் 26 பேர் வந்தார்கள். அதில் 5 பேர் தாவேக்காவுக்கு சென்று விட்டார்கள். என்ன இவர் மிரட்டலுக்கு பயந்து திரும்பி செல்வார்களே? ஆனால் இது என்ன உறுதி இருக்கிறது, என்ன நம்பிக்கை இருக்கிறது? அதிமுக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சேம் 0க்கு போகும். புதிய தலைமுறைக்கு பதிவு செய்கிறேன். அதே நிலைதான் ஏற்படும். தாவேகா ஸ்வீப் பண்ணும். அப்படி ஏற்படுகின்ற நிலையை பார்ப்பதற்கு முன்னால் இவர்கள் தாவேகாவுக்கு செல்வதே பெட்டர் நினைக்கிறேன் நானு. ஆகவே சி.வி. சண்முகம் வேலுமணியும் எடுத்த முடிவின்படி பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய உணர்வு, முடிவு. அதைத்தான் எல்லோரும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். கூட்டம் வேணான்னு சொல்றதுக்கு இவர் யாருங்க? 1/5
இருந்தா போதும். நீங்க லெட்டரை அளித்து விட்டு 1 மாதம் வெயிட் பண்ணி கூட்டலாம். அதான் சட்டம், விதிமுறை. ஆகவே அதே மீறி கூட்டக்கூடாது. நான் மாவட்ட செயலர் எடுப்பேன்னா அவ்வளவு ஆணவமும் அதிகாரமும் கட்சி அடித்து கொண்டு இருக்கின்ற பொழுதும் குறையவில்லை. அந்த மனிதரை எதிர்கொள்ள உங்களுக்கு யோகியதை இல்லை என்று தானே அர்த்தம். போய் காலில விழுவது, சரண்டர் ஆவது என்பது. ஆகவே எந்த விதத்தில் அவரிடத்தில் சென்றால் அதிமுக, அஇஅதிமுக காப்பாற்றப்படும், மக்களுக்கு உதவி செய்ய முடியுமா இல்லையா என்பதை இவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே அதிலே சி.வி. சண்முகமோ மற்றவர்களோ எடுக்கின்ற முடிவுதான் சரியான முடிவாக இருக்கும். எஸ்பி வேலுமணி அவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறாரு. மறுபுறம் சி.வி. சண்முகம் அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சியில எல்லாம் என்னால இணைய முடியாது, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொன்னதாகவும் தெரிகிறது. சி.வி. சண்முகம் தனது நிலைப்பாட்டில் தொடர்ந்து உறுதியாக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக உறுதியாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருங்க அவங்க? கூட இருந்தவர்கள், உங்களை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தவர்கள், நீங்கள் நிறுத்தியதும் சட்டமன்ற உறுப்பினராக நின்று வென்று வந்தவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள், பணியாற்றியவர்கள். அவங்கள்ட்ட போய் எதிரிகளை கேட்பது போல நீங்க ராஜினாமா கொடுங்கள் என்று கேட்பது கேவலமான செயல். அதற்கு போய் ராஜினாமா கொடுத்து வருகிறேன் என்று போவது சுயமரியாதை இழந்து, அவர்கள் அம்மா வழியில வந்தவர்கள் அல்ல. அவர்கள் அம்மா படத்தை கழட்டி வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு, தலைவர் படத்தை கழட்டி வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு இந்த வேலையில இறங்கலாம். ஆகவே இது நல்ல நடைமுறை அல்ல. ஆகவே பொதுக்குழு கூட்டுவதுதான் ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே தொண்டர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதுல சி.வி. சண்முகம் ஸ்டாண்ட் இஸ் வெரி கரெக்ட். அவர் எடுக்கின்ற முடிவு சரியான முடிவு என்று நான் நினைக்கிறேன். அதிமுக அணிகள் இணைவு குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.